வெல்கம் பேக் டு எம்மி மம்மம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் அவல் கேசரி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் பேனை காய வச்சுருக்கேன். பேன் காஞ்சதும் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் காஞ்சதும் 1 கப் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய அவல் 200 கிராமுங்க. அதாவது என் கப்பு 200 கிராம் பிடிக்கும். ஸோ நான் 200 கிராம் அவல் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அவல் எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா, இது நல்லா புஃப்னு மொறுன்னு வரும். அந்தளவுக்கு வாயில் போட்டால் மொறுன்னு இருக்கும். அந்தளவுக்கு வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஆற வச்சுட்டு அதே பேனில் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிறேன். அவல் அரைக்கும்போது நல்லா பவுடராக அரைச்சிக்கணுங்க. திட்டாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துட்டு இதே எண்ணெயில் நம்ம அங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று சேர்த்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 கப் அவலுக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேங்க. தண்ணி ஊற்றுனா கிண்டிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. விட்டால் களி மாதிரி ஆயிரும், பிரிக்கவே முடியாது. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட் பண்ணி நல்லா ஒருனா அது என்ன சொல்லுவாங்க, இதை நல்லா கொலன்னு நல்லா கட்டி விழாமல் நல்லா கிண்டுறதுக்கு சூப்பராக இருக்கும்ல. இந்த மாதிரி வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். வந்ததுக்கப்புறமும் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். இதிலேருந்து தண்ணி கொஞ்சம் இறுக்கமான உடனே நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கூட நான் கலருக்காக கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், எல்லோ கலர். இது கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் திருப்பி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு கப்புக்கு 3/4 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 200 கிராம் அவலுக்கு 150 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, 200 கிராம் அவலுக்கு 400 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 150 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சுகர் பிடிக்குங்கிறவங்க 200 கிராம் சுகரே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட தண்ணி கொஞ்சம் கட்டியான உடனே இதில் நான் 2 சொட்டு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது பைனாப்பிள் கேசரி இல்லையா, ஸோ பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். 2 சொட்டு தாங்க ஆட் பண்ணோம். 2 சொட்டுக்கு மேலே போச்சுன்னா டானிக் மாதிரி ஆயிரும். 2 சொட்டு மட்டுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட நான் அந்த அவலை 15 நிமிஷம் கை மாற்றி கிண்டிக்கிட்டே இருந்திருக்கேங்க. கை விடவே இல்லை. கை விட்டால் சூட்டில் எவ்வளோ சிம்மில் வச்சுருந்தாலும் சிம்மில் வச்சு தான் கிண்டணும். ஆனால் சூட்டில் அது கட்டியாயிரும். அதை பிரிக்கவே முடியாது. என்ன எக்ஸ்பீரியன்ஸ், இதை நான் நிறைய தடவை பண்ணி பார்த்துருக்கேன், வீட்டில் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கேசரி தன்மை வர வரைக்கும் இதில் வேறு வேலையே இல்லை. நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கிறது தான் வேலை. கை விடாமல் கை மாற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நான் இதில் நல்ல கட்டித்தன்மை வரும்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அது கூட வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணுறேன். இப்போது நமக்கு கேசரியோட அந்த திக்னஸ் வந்துடுச்சு. இதிலேயே ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் கட்டியாயிரும். நம்ம இதை விட கட்டியாக்கணும்னா ஆறும்போது கல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொலத்தன்மை இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேசரி ரெடி. ஸோ நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.